உங்க இடத்துல குளிக்காம என்ன மீட்டிங்க? என்ன கொஞ்சம் குளிக்கலாம். ஒண்ணு கழுத்து உடைச்சிடும். என்ன சொன்னேன் முடிச்சிட்டு போலாமா? நான் வரல, வேலை நிறைய இருக்கு. என்னப்பா இப்பெல்லாம் பேசுற? வேலை இருக்குன்னு சொல்ற, இதெல்லாம் ஓவர் பால். ஆயுதத்தை வராங்களோ, லக்கேஜ் பேக் பண்ணணும், மாத்திரை எடுக்கணும், அதெல்லாம் எடுக்கிற வேலை இருக்கு. அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன வேலை, எவ்வளவு காசு அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. 20 நாள் ஆகும் இல்ல, கையில கொடுத்துட்டு வரணும், அதெல்லாம் இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இருந்து பண்ணிட்டு வர மாதிரி இருந்தா பொறுமையா பண்ணுவாரு. இப்போ உடனே பண்ணணும்னும் போது அப்படி முடியாதுல்ல, அதான். எங்கேயுமே சுத்த முடியாதா? அவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு வாங்க. எல்லாத்தையும் தாத்தாவே போய் அலையணுமா? சரி போறோம். அப்போ குளத்துல எல்லாம் குளிக்க முடியாதா? பம்பு செட்லயும் குளிக்க முடியாதா? வயலுக்கு போ, குழி சுத்திட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா. தனியா போன இன்ட்ரெஸ்ட் இருக்காது. டே கூட்டு போ, மச்சான கூட்டு போ, மச்சான் முன்னாடி கூட்டு போ. தங்கச்சி வர மாட்டீங்க? வந்துட்டு நம்ம வேலை பார்ப்போம். உன் பிரச்சனை, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. அம்மா வேலை இருக்கு வேலை இருக்கு. அப்புறம் இப்ப கோவப்படுற? இன்னும் என்ன உள்ள இருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் ஊருக்கு வரல, வீட்டுக்கு போலாம் தானே சொன்னேன். உட்காந்து எங்க கூட இருக்க மாட்டியா? அவங்க அவசர அவசரமா கிளம்புறாங்க, எல்லா வேலையும் அவங்களால முடியல, அதனால பண்ணுன்ட்டாங்க. பண்ண முடியாது சொல்றீங்களா? அது அப்படி சொல்லல. இப்போ நான் வேற எப்படி சொல்லணும்? சொல்ல வேண்டிய ஆளுங்களாம் நான் பேசிடுறேன், நான் சொல்லும் போது அப்படியே காசு அனுப்பி விட்டுருன்றாரு. அப்ப நான் அந்த வேலையை தானே பார்க்க முடியும். கூட பேசிட்டு எப்படி பண்ண முடியும்? நோட்ல எழுதணும், அவருக்கு புரியுற மாதிரி எழுதணும், காசு கையில கொடுக்கறது கொடுக்கணும். இப்ப நான் அதை போய் பார்க்கணும்ல. சரிடா ஓ, நான் ஒண்ணு சொல்ல. 4-5 நாளுக்கு வந்த மாதிரி சொல்றீங்க. அவங்கள வந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்தா இப்படிதானே பண்ண முடியும். அதுக்கு ஒண்ணு அவங்களே வர சொல்லிட்டு இருக்கணும். நீங்க வயசானவங்களை எப்படி சொல்றது? இல்ல வர மாதிரி இருந்தா இதெல்லாம் 2 நாளா பொறுமையா முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்பியிருப்பாங்கல்ல. ஈவினிங்கே கிளம்பணும். அப்போ ஒன்னும் சொல்லல. பண்ணு நாம கேட்டுட்டாமா? சரிங்க, சாரி. ஒன்றும் தகவல் எதுவும் நம்ம சென்னையில பார்த்துக்கலாம். நம்ம இங்க கிளம்பும்போது அடுத்து சண்டை போட்டு கிளம்ப போன வாட்டி கொண்டுருவேன். கொண்டுருவீங்க. என்ன தங்கம்? இன்னும் வேணும் அந்த ஜல்சாலம். சரிங்க பட்டு போட்டு கூப்பிட்டா தாங்கிக்க மாட்டேன். தகவலாம் இல்ல சரிவா கடிச்சாச்சு, கோட்டை முடிஞ்சிச்சு. இதெல்லாம் இருக்கு நிறைய இருக்கு. நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் வேலை இருக்கு. சரி மற்ற நைட்டு பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோங்க. அதான் சொல்றேன். அதான் சரின்னு சொல்லிட்டேனே. ஒன்னும் சொல்லக்கூடாது. ஆட்டேன். அப்ப சரி. என்னமா அந்த வேலை இந்த வேலை நீங்க உட்கார உட்காந்து அதான் எல்லா வேலையும் பசங்க செய்ய போயிட்டாங்க. நீ தலைவர் கட்டிட்டீங்க. அதாவது ஒரு வேலை கிடைச்சுங்க கொடுத்தாச்சு, அதான் அவங்க மட்டும் போக வேண்டிய வேலையை அவங்களே பண்ணிட்டாங்க. அதை தாண்டி இந்த மாதிரி விஷயம் பசங்க போனா போதுன்றதுனால அதெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். சரி சரி வசதிதான். இப்பதான் மருமகன் உனக்கு கொழுப்புதான். சும்மா சொன்னேன் மாமி, வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் இப்ப என்ன பண்றது? இது வைக்கணுமா இல்லை வீட்டுல தட்டை மாத்திக்கிறதா? யாரை கூப்பிடுறது? வீட்டுல பண்ண போறீங்க? சிம்பிளா பண்ண போறீங்க இல்ல கிராண்டா பண்ண போறீங்க? வீட்டுல பண்ணாலும் எப்படி சிம்பிளா பண்றது? அப்ப என்ன அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கையெல்லாம் வேணாம், நமக்குள்ளதானே தட்டு அப்படி மாத்திக்கலாம். சரிங்கப்பா. இப்போ ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாரையும் கூப்பிடுறது இல்லையா? ரொம்ப முக்கியமானவங்க வேணா கூப்பிட்டுக்கலாம். மற்றபடி நம்ம சொந்தக்காரங்க குடும்பம் அதிகம்ல, பார்த்து பண்ணிக்கலாம். அப்படி வேணா பண்ணுங்கண்ணா. ஆமாமா, கல்யாணமும் ரொம்ப தள்ளிலாம் இல்ல. உங்க குடும்பத்தி வந்து வேலை வந்துகிட்டே இருக்குல்ல, அதனாலதான். அப்புறம் ஒருத்தரை விட்டோம் ஒருத்தரை கூப்பிட்டோம் ஆயிடும். அதனால ரொம்ப நெருங்க சொந்தத்தை மட்டும் பார்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா இப்பதான் வளர்ப்புக்கு எல்லாரும் கூப்பிட்டு போறோம் 5ஆம் மாசத்துக்கு. அதுக்கப்புறம் ரிசப்ஷனு, அது ரெண்டும் முடிஞ்ச உடனே இது போது வேண்டாம். சரிதானா? பத்திரிக்கை வச்சு முடிச்சிட்டீங்களா? கல்யாணத்துக்கு வச்சோம்னா அத்தோட முடிச்சாச்சு. அதுக்கப்புறம்லாம் இல்ல. அதுக்கப்புறம் 1-2 பேருக்கு அவருக்கு தேவையானவங்க தான் அவர் வைக்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி. ஆமாங்க நீ நிறைய விசேஷமா தான் வருதுல்ல வீட்டுல. ஆமா வீட்டுல ரொம்ப விசேஷமா தான் இருக்கு நமக்கு. அதனால ஒண்ணு மாற்றம் நல்லது நடக்குதுல்ல, பார்க்கவும் நல்லாதான் இருக்கு. அதை சொல்லுமா, எல்லாம் கேட்டதும் வேலைக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அது போதும். அது சொல்லி அதோட சரி. மதியா இருந்தா போதும். ஒவ்வொருத்துக்கும் இப்படியே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி அதுங்க வாழ்றத பாக்குறதா சந்தோஷம். நீங்க வளர்த்து விட்டு இதுங்க ஆளாக்கியாச்சு. அதுக்கப்புறம் அதுங்களுக்கு பிறக்க போறது அப்படியே ஒரு பார்த்துட்டு இருக்கிறதுல சந்தோஷம். ஏற்கனவே ஆயத்தானோம். இப்ப அதுங்களுக்கு பிறக்கிறத பாக்குறது ஒரு சந்தோஷம் தான். இன்னொரு 4 மாசத்துல கையில ஒருத்தர் இருக்க போறான்றது சந்தோஷம் தானே. அது என்னவோ சரிதாம்மா. சரி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை போய் நாங்க பார்க்க. ஆமா எங்கேயும் மதியம் சொன்னாங்க, அதை நான் போய் பார்க்குறேன். ஆமா அது போய் பார்த்துட்டு அப்புறம் கிளம்புறது கரெக்டாக இருக்கும். ஊருக்கா வத்தல் வடகளை நானும் பேக் பண்றேன். நீங்க போய் மற்ற வேலையை பாருங்க. வாங்க அத்தை, நம்ம வேலை பண்ணலாம். வாங்க போலாம். போய் அவங்க வேலையை பார்த்துட்டு வரட்டும். வாங்க போலாம். பிரச்சனை என்ன பிரச்சனை? இல்ல, எழுத்து முடிச்சு வச்சிருக்கேன். அது எதுக்கோ இப்படிதான் கூப்பிடுவேன். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணல, வேலைன்னு கேட்டு காலையில ஒண்ணு
அதுக்கப்புறம் ரெடியாக கூட நான் பார்க்கவே இல்லை. சரி நானும் கொஞ்சம் வேலைக்கே போனேன். அப்புறம் சாப்பிடும்போது கூட இல்லை, கிளம்பும் போது கேரவன்ல வரல. அப்புறம் அவ்வளவுதானே வந்தேன். உங்க கூட வந்தியா? அது இப்படி தள்ளி வச்சா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிக்கோங்க போதுமா? சொல்ல தேவையில்ல, சொல்லினால தான் இருக்கும். சரிங்க. நீங்க பேக் பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்டு ரிசப்ஷனுக்கு? ம் என்னோட 5ஆம் மாசத்துக்கு. மீட்டிங். ஓகே ஓகே, ஒன்றா பேக் பண்ணுவீங்களா? ட்ரெஸ் கொடுங்க, பேக் பண்றேன். ஆமா. நிஜமா? நான் ட்ரெஸ் கூட காலையில் அங்கே போய் தான் பண்ண போகிறேன். என்னதான் சரி 2 செட் ட்ரெஸ்ஸும் தரேன். அங்க ஒன்றை பேக் பண்ணிக்கிறேன். ம். சரி அப்புறம் தூங்கணும். நிறைய வேலை இருக்குல்ல. சரி தூங்கலாம். ஒரு முக்கியமான கேஸ், ஸோ அதை பார்க்கணும். நாளைக்கு எல்லா ஃபங்க்ஷன் வேலை, அதனால தான் கிச்சன் எடுத்து பேக் பண்ணுவீங்களா? நான் எடுத்து வச்சிருக்கேன், அப்படியே சுர்கேஸில் வைக்கணும். சரி நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். ஓகே. அப்புறம் இன்னும் இல்லை, உங்கள் அப்புறத்துக்கு தூங்கலாம். கால் நெஞ்ச கால் பரவாயில்லைங்க. அவங்க பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. இருக்கிறேன். சரின்னு சொல்லிட்டேனே. தூங்கலாம். உடனே வந்தாச்சு, பெரிய விஷயம்தான். தீருவேன். வேண்டாம் வேண்டாம், நாளை பையனாவே. அந்த பயம் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே இருக்கு, புரியுதா? அப்படின்னா ஓகே. சரி, குட் நைட். நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். லவ் யூ. லவ் யூ டூ. பாரா, எல்லாம் ப்ளூவா? சும்மா தான்டா. நம்பிட்டேன். குடும்பமா வந்திருக்கீங்க போல இருக்கு. நம்மள ஒதுக்கிட்டாங்க போல. நம்ம யாரோ தானே. என்னடி இப்படி பேசுற? பிச்சு போடுவேன். அதானே, சும்மா போடலான்னு போட்டோம். ஏன்னா திருப்பி ஈவினிங் கிராண்டா போடணும்ல, அதனால. என்ன பண்றது, நாம தான் இதெல்லாம் கட்டணும். அவங்களுக்கு அது ஆப்ஷன் இருக்கே. ஏய் என்ன, நீ என்ன புடவை கட்டல? சரி சும்மா நான் தான் சொன்னேன் ஈவினிங் கட்ட போறேன்னா. சரி இப்போ இப்படியே தான் போட்டு கொண்டுட்டேன். அதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேட்சிங்கா வந்திருக்கீங்க. நல்லா இருக்குல்ல? நான் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணேன், அப்புறம் பார்த்தா அவரும் அதான் சூஸ் பண்ணியிருக்காரு. என்ன ரிசப்ஷன் பாய், பாப்பா அடி தெரியாம இங்கே தெரியற? அம்மே அவ்வளோதான் பார்த்துக்கோண்ணா. எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஊருக்கு போறீங்களா என்ன? ஆமாண்டா, அதுக்கப்புறமா தான் போகிறோம். அப்படின்னா சரி, இல்ல அதையும் வேண்டான்ட்டு போறீங்களோன்னு செக் பண்ணேன். நீங்க ரொம்ப ஓட்டுற. நீ பேசாத, ஒரு ஃபோன் இல்ல ஒன்றும் இல்லை. பாருங்களா, உங்க அம்மா வீட்டில் இருக்க அவளே அவளை பேசுறா, ஆனா நீ ஏய் அப்படி இல்ல. பேசாத. சாரிடா. லவ் சாரிடா. அப்படிலாம் யாரும் இல்லை, கிளம்பலாம். நீ நீங்க நானே அவங்கள பார்க்கல, ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க, வருவாங்க. கொஞ்சமாவது வயிறு தெரியுதா? தெரியல, வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு நார்மலாக கட்டுற சாரியில் தெரியல. ஆயா பட்டுப்படையில் தெரியும்னு சொன்னாங்க, பார்க்கலாம். என்ன சொல்ற? அவங்க வீட்டில் மோஸ்ட்லி நைட் ட்ரெஸ் தான் இருக்காங்க, அதுலலாம் பெருசாக தெரியல. சாரி கட்டினாலும் வீட்டில் ரொம்ப சாஃப்ட் சில்க் தானே கட்டுறாங்க, சாஃப்ட் சில்க் கூட கிடையாது. இந்த மாதிரி நெட்டன் மாதிரி தானே கட்டுறாங்க, அதுலயும் தெரியல. ஆனால் பட்டுப்படையில் தெரியும்னு சொன்னாங்க. நானே அதுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறேன். டெய்லி பேசிட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் என் செல்லக்குட்டி கூட சிறப்பாக பேசுவேன். நடத்துங்க. ஓய் புருஷன் ஒருத்தருக்கு மட்டும் உட்கார. ஒன்றும் வேண்டாம் சாமி, ஒன்றும் வேண்டாம். ஏன் என்ன பார்த்தா அவ்வளோ மொட்டை பையன் மாதிரியா இருக்கு? இல்லை, அதை விட அதிகமா. என்ன சொன்னீங்க பேபி? ஃபுல்லாக எனக்கு கண்டுக்கவே இல்லை. என்னது? ஆமாம் சர்ஜரின்னு ஹாஸ்பிட்டலில், அப்புறம் கிளினிக்கில் ரொம்ப பிஸி மேடம். நேற்று இந்த டயரில் அப்படி தூங்கிட்டீங்க. சரி, அதுக்கு எனக்கு ஒரு நாள் வேணும். பாரு, பார்த்தா இழுத்து பிடிச்சிப்பேன், இப்படி சொல்லிட்டேன். இல்லை வேண்டாம், நம்ம கதை அப்புறம் வச்சுக்கலாமா? வேணும் பாரு, வேணும் 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 இடம் பிடிக்காதீங்க. வேணும். அடையும் சார். தைச்சாங்களா? ட்ரை பண்ணாங்க, உட்கார மாட்டுறாங்க. அப்புறம் தைக்க வந்தவங்க தனியாக தைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை மாட்டி விட்டுட்டாங்க. அடக்கடவுளே, இன்னும் போய் உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, அதான். சரி விடு, அது ஹைபிரிட் பாப்பால, அங்க வேற மாதிரி இருக்கும். அப்படிதான் நினைச்சு விட்டுட்டேன். ஒரு ஹெல்த் ஒரு மாதிரி கூட இப்போ உட்காந்துருவாங்க, 7th மந்த்ல இருந்து உட்கார மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இதுக்கே உட்காரல. ட்ரை பண்ணாங்க தான், பொய் சொல்ல வேண்டாம், முடியல. அவங்களுக்கு இடுப்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நம்மள மாதிரிலாம் உட்காந்து பழக்கம் இல்லைல்ல. இப்பவே அவங்க பெட்டு, அந்த குஷன் அதெல்லாம் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க ஆரம்பிச்சு அதை பழகிட்டதுனால செட் ஆகல. ஆமா,
ஓகே ஓகே. திவ்யா புடவை கட்டலையா? பார்லர்ல இருந்து வர வச்சிருக்கீங்க. அதான் ஜடெல்லாம் தைக்கணும்ல, ஸோ அதான் ஹெல்ப் பண்றதுக்கு அந்த பொண்ணு தான் கரெக்டா இருக்குன்னு பார்லர் சொல்லிட்டு நம்ம தச்சது அது ஒத்துக்கவே இல்லை, அது உட்காரவே முடியலையே. கடைசியில் அந்த பொண்ணு தான் உட்காந்து கூட தச்சுது. அதே மாட்டி விட்டுருமான்னு சொல்லிட்டோம் அதுக்காக. உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல? அங்கே ரொம்ப நாள் கூட உட்காந்ததே இல்லை. அதில் என்ன இருக்கு, ஒவ்வொரு பசங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி உடல் வாக்கு, அவ்வளோதான். அதானே, இதில் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஒரு சில பசங்களும் 9 மாசம் கூட உட்கார முடியும், 9 மாசம் கூட அழகாக தச்சுக்கோங்க, அதுக்கு என்ன பண்றது. ஒரு சிலவங்களால முடியாது, இதுதான் வாங்கி எடுத்துக்கிட்டே கிடக்குது. அதை சொல்லுங்கம்மா. கொஞ்சமா சாப்பிட்றாளா? சொன்ன மாதிரி ஜூஸ் குடிச்சு அதே வாங்கி எடுத்துரும் போல. பழமா போறதுனால அது கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். குடிக்கிறதுக்கு எதுவுமே குடிக்கிறது இல்லையா? அது ஏதோ ஒரு டப்பா அதான் வாங்கி வந்து கொடுத்துச்சு திவ்யாமா. இதை கொடுத்தாதான் நல்லது சொல்லிச்சு, அது மட்டும் தான் குடிக்கிறாங்க. அது மட்டும் காலைல எழுந்தவொடனே நைட்டு தூங்கும் போது, அவ்வளவுதான். அதுக்கு மேலே அது கூட குடிக்காது. டப்பா அது இல்லை, நீ அது பேர் பார்க்கல, டப்பால வேற கொட்டிட்டேன். அடுத்த வாட்டி அவங்க காட்டுறேன். உள்ள பிறந்ததுக்கு அப்புறம் கூட அதை கொடுக்கலான்னு சொன்னான். அப்பதான் குழந்தைக்கும் பால் நல்லா சுரக்கும், அவங்களுக்கு கொடுக்க வரும் அப்படின்னு மாதிரி சொன்னான். அதனால பால் கொடுக்குற வரைக்கும் அதை கொடுக்கலாமா, நிறுத்த வேண்டாம்னு சொன்னான். அவ்வளோ நல்லது. அதான் பசங்கள டாக்டர் வேணும்னு. ஆனால் இங்கே நிறைய டாக்டர் இருக்காங்க. மாத்திரை மருந்தும் போட்டுக்கிறாங்க, வீட்டு வைத்தியம் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால அவளுக்கு குறை சொல்ல முடியாது. ஆமா, என்ன லட்டு, என்ன கஷாயம், என்ன கொடுத்தாலும் அதுக்கும் ரெடியா இருக்கால. அதெல்லாம் குடிச்சிருந்தா. ஆமா, அது நாத்தனார் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். நாத்தனார் கொடுத்தா மட்டும்தான். அது என்னவோ அந்நிய நாத்தனார் ஒரு அவர் இதெல்லாம் எடுத்துன்னு போனா அவ தான் கொடுப்பா. அப்படி என்ன பேசி குடிக்க வைப்பான்னு தெரியாது. நம்மளாம் எடுத்துட்டு போனா அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவளுக்கு கூட பிறந்தவங்க இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதுக்குதான் இப்படி அமைஞ்சிச்சு. எனக்குலாம் உண்மையிலேயே பத்தாது, அக்கா தங்கச்சி மாதிரி தான் தோணுது. இதுக்கே அப்படிதான் தோணுது. இவதானே பெரிய பேத்தி. இதுக்கு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் பிறந்தாங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப லேட்டு. ஆம்பளை பசங்க கூடவே இருந்துட்டால, அவங்க அண்ணனுங்க வீரா அப்படியே. ஸோ கையில் வந்தது அவளுக்கும் ஒரு மாதிரி சந்தோஷம் தான் நினைக்கிறேன். அவள் வயசுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களை தாண்டி அவளை மிரட்டுறதுக்கும் சரி, கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கும் சரி, அவள் அக்கா மாதிரி தான் இருக்கா. ஆமா ஆமா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாவும் இருக்கா. எப்ப அண்ணன் நடந்துக்கணுமோ நடந்துக்கிறா, அக்காவும் நடந்துக்கிறா. இப்படி எப்பவுமே இருந்துட்டா போதும். அதெல்லாம் இருப்பாங்க தானே. பெத்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்களான்னு பாரு. கிட்ட ஓடிடுவாளாம். ஹாஸ்பிட்டலே கெதின்னு இருக்கா, குழந்தையே கெதின்னு இருக்க போறாளாம். ஆரா அதுவா சொல்லுச்சு? உண்மையே சொல்லுங்க அண்ணி. அட ஆமான்றனே, அது அவ குழந்தையா, யாருக்கும் தரமாட்டாலும். அவதான் பார்த்துப்பாள். பார்த்துக்கிட்டோம். அப்புறம் வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அததான் நாங்களும் சொல்லிட்டோம், நீயே பார்த்துக்கோமா. நீ ஆச்சு, உங்க அண்ணி ஆச்சு, உங்க அண்ணியும் சேர்த்து பார்த்துக்கோன்ட்டேன். கேரளாக்கெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டாளா? எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் வந்து இருக்கணும். அடக்காடவுளே, அவ தெரிய மாட்டா, அண்ணியும் நகராது. தெரியும், சரிதான். புருஷனை விட்டு வாடினா வந்துருவா, நாத்தனாரை விட்டு வாடினா ஐயோ நாத்து பக்கம் எப்படிமா இருக்கிறதுன்னுவா. அதெல்லாம் சரிதான். வாங்க வாங்க. வந்துட்டீங்க? என்னடி ஆள ட்ரெஸ் காணாம போயிட்டேன். ஆமா, ஜடா இருந்த வரைக்கும் தான் இருந்த. புடவை கட்டும் போது ஆளை காணுமே. சும்மா ஸ்டேஜ் டெக்கரேஷனை பார்க்க போயிருந்தேன். சரி, அவங்க புருஷங்க கூட இருந்தாருல, சொன்ன மாதிரி வயிற்று இருக்கு பாரு. அடா ஆமா, கொடுக்கலாமா இருக்கீங்க போல. தெரியுதுல்ல, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆயிச்சால குட்டி, என்ன பண்றீங்க? நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா? ஆரம்பிச்சிட்டாண்டி. என்ன நீ பேசினா மட்டும் ரியாக்ஷன் கொடுக்குறான். ஆனா அவ்வளவு பேச மதிக்க மாட்டானே. அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அவ அப்படி பேசுறாள், அதனால எனக்கு அப்படியே வந்துடுது. இல்லைன்னா எனக்கு எந்த ரீசனும் இல்லப்பா. வாங்க உட்காருங்க. இவ்வளவு நேரம் உட்காந்து டயர்டா இருக்கு. சரி, அப்ப கொஞ்ச நேரம் நில்லுங்க. என்னடா நேரம் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க? என்னம்மா தொடங்கிடலாமா? என்ன கேள்வி கேட்குறாங்க பாரு. ஏன்ப்பா? இது தொடங்கினாதான் இதை முடிச்சுட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரமா ஓய்வு கிடைக்கல இருக்கும். திருப்பி சாயந்தரம் கிளம்ப வெயிலுக்கு முன்னாடி பண்ணணும்ல. இப்படி இவ்வளோ நேரம் கத்துறீங்க? சரிங்கப்பா, ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, வர சொல்கிறேன். எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. கூப்பிட்டு அனுபவி வைக்க போகிறாங்க, வலையில் போகிறாங்க, அவ்வளோதானே. அதான் சரி, கூப்பிட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவரும் ஸ்டேஜில் ரெடி பண்ணோம்ல. சரி வாடா, போய் சொல்லுவோம். நம்ம கதையை நைட்டு பேசிக்கலான்டா, இவங்க எல்லாம் புறம்பாடுறாங்க. எனக்கும் ஆசையா இருக்கு. ஒன்றுவேன் என் பையன் கிட்ட யாராவது பேசணும்னா. யார் பேச்சும் மதிக்காதடான்னு ஆரம்பிச்சிட்டாண்டி. அம்மா பேச்ச கேள்றா. அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் பேச்சு தானடா கேட்பேன். அத்ததானடா ஒரு முக்கியம். அதெல்லாம் ஊன்ற மாதிரி வருப்பாண்டி. ஏதாவது சொன்னீங்க, இன்னும் நாள் குத்து சொல்றேன். இல்ல, எனக்கு டயர்டா இருக்க வேண்டாம். லவ் டச்சர் குட்டி. அப்புறம் பேசிக்கலாம்னா இவங்களை கண்ணு வச்சிருவாங்க. சரி, நானும் இருக்கேன். அங்கே இருங்க. ஓய் போடுறாம என்ன உங்க கொண்டு கொடுக்கும்போது நான் கொண்டு கொடுத்தா எனக்கு இருக்கும்ல. நிம்ச இப்போ நான் நிமிஷம் தெரியுறேன். முன்னாடி செல்லம் ஒன்றும் இல்லை. இந்த ஒருத்தருக்கு பொறாம பொங்குமே. என்னடா என்ன?
நம்மளும் ரொம்ப மோசம் தான். அது இன்னும் சரிதான். இழுத்து பிடிச்சி ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கிடுறேன். இங்கே ஒன்றும் நடக்கல. தெரியுதுல்ல, சரி, வெளியே போய் என்ன நடந்தான்னு பார்க்குறேன். டைம் ஆகுது. நானும் வருவேன். ஒன்றும் வேண்டாம். பிடிச்சிப்பேன். ஏடி சொல்லு, சரி சரி சொல்லி போயிடும் வேண்டாம். சரி புச்சி ஒன்றும் சொல்லலை. சார் ஓகே, ஏன் ரோடிப்பா பரவாயில்லைங்க. போதும். வாங்க நிறைய வச்சு சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்றவங்க யோசிக்கணும், நம்ம இல்லை. ஓகே, ஓகே ஓகே. ஃப்ரூட்ஸ் வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டீங்க. சாப்பிட்டுட்டேன், இளநீரும் குடிச்சிட்டேன். போதுமா? அது போதும். குட் கேர்ள். இப்படிதான் சொல் பேச்சு கேட்கணும். சொல் பேச்சு கேட்டால் தான் எனக்கு பிடிக்கும். சரிங்க மாமியார். ஆ, அந்த பயம் இருந்தால் சரி. ஓட்டாட 2 பேரும் அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சிக்காம செஞ்சுப்போம். இப்போ நம்ம தான் ஜோக்கர். எங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். அந்த குழந்தை வந்து அவள்தான் போல. அதான் கெதி உங்களுக்கு. எங்களுக்கு அந்த கெதினா உங்களுக்கு அந்த கெதி தான். நாங்கள் குழந்தையோட 3 பேரும் எங்கள் ரூமில் செட்டில் ஆகிடும். அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவள் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டோம், நான் என் பொண்ணாட்டி பார்த்துப்பேன். இப்படி ஃபேமிலியாக லாக் ஆயிடுவீங்க. ஆமாம், இந்த பசிக்கு பால் கேட்குவேன், அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம். அதனால கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுப்போம். அட்வான்ஸா பம்ப் பண்ணி வாங்கி வச்சுப்பீங்க. ஆமாம், நைட் எங்ககிட்ட இருக்கும்போது வாங்கி வச்சுப்போம். சந்தோஷம், எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கீங்க. நம்மளாம் ஒதுக்கி வச்சிருவாங்களோ? மகன் அவ்வளோதான் ஒன்று. உங்க யாரும் உள்ள சேர்க்கிறதாவே டப்பாவி ஒரு முடிவோட தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், குழந்தைக்கு அப்பா பாட்டி பார்த்துக்கோங்க. இல்லை, பாட்டி கேரளா தூக்கி போகிறேன். சந்தோஷம், என் பாட்டி அவர்கிட்ட ஃப்ரீயாக இருப்பா. எனக்கு என்ன பிரச்சனை? சொல்லி சேர்த்து கேரளா கூட்டி போகிறாட்டா? அவங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில் மட்டும் டாக்டராக இருக்கணும். அதான் இல்லையே, அவங்க தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல, உங்கள் கிளினிக்கை தாண்டி அது டியூப் போட மாட்டாங்கல்ல.